வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் பதற்றம் மீண்டும் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே ஏற்பட்ட பதற்றமான தொலைபேசி உரையாடல் உலக அரசியலில் புதிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தொடர வேண்டுமா அல்லது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் வாய்ப்பு வழங்க வேண்டுமா என்ற கேள்வியில் இரு தலைவர்களும் வேறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்துள்ளமை மத்திய கிழக்கின் எதிர்கால பாதுகாப்பு சூழ்நிலை பற்றிய கவலையை அதிகரித்திருக்கின்றது. என்ன நடந்தது? முழு விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். பதற்றமான தொலைபேசி உரையாடலில் ஈரான் போரின் எதிர்காலம் குறித்து ட்ரம்பும் நெதன்யாகுவும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஈரான் போரை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது குறித்து அவர்களின் மாறுபட்ட கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் செவ்வாயன்று ஒரு பதற்றமான உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கின்றார். சமீப நாட்களில் இது அவர்களின் முதல் உரையாடல் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை இரு தலைவர்களும் பேசிய போது வாரத்தின் தொடக்கத்தில் ஈரான் மீது புதிய இலக்கு தாக்குதல்களை முன்னெடுக்க வாய்ப்புள்ளது என்று ட்ரம்ப் பகிர்ந்து கொண்டார் என அந்த அதிகாரி கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த முதல் உரையாடலுக்கு சுமார் 24 மணி நேரத்திற்கு பிறகு பாரசீக வளைகுடாவில் உள்ள நட்பு நாடுகளான கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றின் வேண்டுகோளின் பேரில் செவ்வாயன்று திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அன்றிலிருந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக வளைகுடா நாடுகள் வெள்ளை மாளிகை மற்றும் பாகிஸ்தான் மஸ்தியத்தர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகின்றன என்று அந்த அமெரிக்க அதிகாரியும் நிலைமை குறித்து அறிந்த ஒருவரும் தெரிவித்திருந்தனர். ஈரான் விவகாரத்தில் நாம் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகள் குறித்து புதன்கிழமை காலை செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஒன்று, நமக்கு ஒரு உடன்பாடு கிடைக்கும், அல்லது நாம் சற்று விரும்பத்தகாத சில காரியங்களை செய்வோம் என்றும் அவர் தொடர்ந்தார். ஆனால் அப்படி நடக்காது என்று நம்புகிறேன். தொடர்ந்து நடைபெற்ற வரும் பேச்சுவார்த்தைகள் தெஹ்ரானை கையாள்வதில் மிகவும் ஆக்ரோஷமான அணுகுமுறையை நீண்ட காலமாக ஆதரித்து வரும் இஸ்ரேலிய பிரதமருக்கு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாமதம் ஈரானியர்களுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் என்று நெதன்யாகு வாதிட்டதாக ட்ரம்ப் அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எதிர்பார்க்கப்பட்ட தாக்குதல்களை தாமதப்படுத்துவது ஒரு தவறு என்றும் ஜனாதிபதி திட்டமிட்டபடி தொடர வேண்டும் என்றும் தாம் நம்புவதாக நெதன்யாகு செவ்வாயன்று ட்ரம்பிடம் கூறி தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை உருவாக்கும் என்பதில் நெதன்யாகு சந்தேகத்துடன் இருப்பதாக ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் கூறியது. குறிப்பாக இன்று வரை ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைவிட மறுத்துவிட்டது. இது அமெரிக்காவிற்கு ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளது. 1 மணி நேரம் நீடித்த அந்த உரையாடலின் போது இராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்குமாறு நெதன்யாகு வலியுறுத்தினார் என்று இந்த விவகாரம் குறித்து அறிந்த ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்துள்ளது. கருத்து வேறுபாடு தெளிவாக இருந்தது. ஒரு உடன்பாடு எட்டப்படுமா என்று ட்ரம்ப் பார்க்க விரும்புகிறார். ஆனால் நெதன்யாகு வேறு எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று ஒரு இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார். பெயர் குறிப்பிடப்படாத 2 மூத்த ஈரானிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரானிய உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி நாட்டின் ஆயுத தரத்திற்கு நெருக்கமான யுரேனியம் கையிருப்பை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஆனால் வியாழக்கிழமை காலை நிலவரப்படி அத்தகைய உத்தரவு எதுவும் வெள்ளை மாளிகைக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று ஒரு அமெரிக்க அதிகாரியும் கூறியிருந்தார். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அல்லது செறிவூட்டல் அளவுகள் போன்ற அணுசக்தி விவகாரங்கள் குறித்த கூற்றுக்கள் வெறும் ஊடக யூகங்களே தவிர அவற்றுக்கு உண்மையில் எந்த அடிப்படையும் இல்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் வியாழக்கிழமை கூறியதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் அவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே ஒரு ராஜதந்திர முன்னேற்றம் குறித்த வதந்திகள் எதுவும் நம்பகமானவை அல்ல என்றும் ஃபாஹாயி கூறியிருந்தார். ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று வியாழக்கிழமை கேட்கப்பட்ட போது ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் இல்லை, அது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் அதை பெறுவோம் என்று கூறியிருக்கின்றார். அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அதை விரும்பவில்லை என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். அது எங்களுக்கு கிடைத்த பிறகு நாங்கள் அதை அழித்து விடுவோம், ஆனால் அதை அவர்கள் வைத்திருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார். அந்த செவ்வாய்க்கிழமை தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ஏற்பட்ட இஸ்ரேலிய கவலை நெதன்யாகுவை சுற்றியுள்ள அதிகாரிகளிடமும் பரவியதாக மற்றொரு இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்தது.
இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உயர்மட்டங்களில் மீண்டும் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலுவான விருப்பம் உள்ளது. ஈரான் இராஜதந்திர ரீதியாக மெத்தனமாக இருப்பதாக அவர்கள் கூறுவதை ட்ரம்ப் தொடர்ந்து அனுமதிப்பதால் விரக்தி அதிகரித்து வருகிறது என்றும் அந்த வட்டாரம் கூறியது. ஆனால் அமெரிக்காவின் அணுகுமுறை மீதும் குறிப்பாக ட்ரம்பின் மிரட்டல்களை விடுத்துவிட்டு இறுதியில் இடைநிறுத்தம் செய்வது மீதும் நெதன்யாகுவுக்கு ஏற்பட்ட விரக்தி முற்றிலும் புதியதல்ல என்று அவர்களின் உரையாடல்களை அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. போரை பொறுத்தவரை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மாறுபட்ட நோக்கங்கள் இருப்பதை அமெரிக்க அதிகாரிகள் கடந்த காலங்களில் ஒப்புக்கொண்டுள்ளனர். முந்தைய நாள் இரவு பிரதமரிடம் என்ன சொன்னீர்கள் என்று கேட்கப்பட்ட போது புதன்கிழமையன்று ட்ரம்ப் நிலைமை தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். நான் விரும்புவதை அவர் செய்வார் என்று அமெரிக்க அதிபர் கூறினார். மேலும் தீவிர போருக்கு திரும்புமாறு நெதன்யாகு அழுத்தம் கொடுத்திருந்த போதிலும் ட்ரம்ப் தற்போதைக்கு ஒரு ராஜதந்திர உடன்படிக்கைக்காக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஈரானுடனான நிலைமை சரியாக எல்லைக்கோட்டில் இருப்பதாகவும் அது உயிர்களை காப்பாற்றுமானால் ராஜதந்திரத்திற்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் கொடுப்பது மதிப்புக்குரியது என்றும் அவர் புதன்கிழமை கூறியிருக்கின்றார். ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் புதன்கிழமையன்று தெஹ்ரானும் வாஷிங்டனும் பாகிஸ்தான் வழியாக தொடர்ந்து செய்திகளை பரிமாறி வருவதாக கூறினார் என அரசுடன் தொடர்புடைய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது. ஈரானின் ஆரம்பகட்ட 14 அம்ச உரையின் அடிப்படையில் பலமுறை செய்திகள் பரிமாறப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க தரப்பின் கருத்துக்களை நாங்கள் பெற்றுள்ளோம். தற்போது அவற்றை மதிப்பாய்வு செய்து வருகிறோம் என்றும் ஃபாகாஜி கூறியிருந்தார். இந்த மோதலுக்கு ஒரு ராஜதந்திர தீர்வை காண்பதில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளது. இதில் ஏப்ரல் மாதம் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலீஃபாப் ஆகியோருக்கு இடையேயான உயர்மட்ட நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதும் அடக்கும். சில நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் நான் அதீத நம்பிக்கையுடன் இருக்க விரும்பவில்லை என்று வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஸ்வீடன் மற்றும் இந்தியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பு வியாழக்கிழமை புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். ஒரு நல்ல உடன்பாட்டை எட்ட முடிந்தால் அது சிறப்பாக இருக்கும். அது நிச்சயமாக நடக்கும் என்று உங்களுக்கு சொல்ல நான் இங்கு வரவில்லை என்று அவர் கூறினார். இரு தரப்பினருக்கும் இடையிலான முக்கிய கருத்து வேறுபாடுகளில் எவை குறைந்துள்ளன என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரான் தனது முக்கிய கோரிக்கைகளில் இருந்து பின்வாங்கவில்லை என்றும் அதன் அணுசக்தி திட்டம் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான பிரச்சினைகள் இந்த வார தொடக்கத்தில் தீர்க்கப்படாமல் இருந்தன என்றும் ஒரு பிராந்திய வட்டாரம் தெரிவித்திருந்தது. மேலும் இராணுவ நடவடிக்கை ஒரு சாத்தியமான தீர்வாகவே உள்ளது என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சரியான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் நிலைமை மிக விரைவாக மாறிவிடும். நாங்கள் அனைவரும் செல்ல தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் புதன்கிழமை கூறியிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அணுகுமுறைகளில் உள்ள வேறுபாடு தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. ஒருபுறம் ட்ரம்ப் ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்பை திறந்து வைத்திருக்க, மறுபுறம் நெதன்யாகு கடுமையான இராணுவ நடவடிக்கையை வலியுறுத்தி வருகிறார். இதற்கிடையில் ஈரானும் தனது நிலைப்பாட்டில் பின்வாங்காததால் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையுமா அல்லது மத்திய கிழக்கு மீண்டும் பெரிய மோதலின் பாதைக்கு நகருமா என்பது வரும் நாட்களில் தீர்மானிக்கப்படும் முக்கிய கேள்வியாக மாறியிருக்கிறது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க மற்றும் ஒரு உலகவலன் நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். வணக்கம்.